அட உரிமையோட என்ன சம்பந்தி சொல்றீங்கன்னு அழுத்து கேளுங்க. சரி, அப்படியே கேக்குறேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 ஜோடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல மதினி. கையும் ஓடல காலும் ஓடல. என்னதான் உங்க வீட்டுல நாங்க வாடகைக்கு குடியிருந்தாலும் ஒரு உறவுக்காரங்க மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்படி உண்மையிலே சம்மந்தியாகி இம்புட்டு நெருக்கமான உறவா மாறுவோம்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல மதினி. நாம எதிர்பார்க்காததை நடத்தி காட்டுறதுதானம்மா வாழ்க்கையோட அதிசயமே. அப்புறம் என்னம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? வெக்கத்தை பத்தி அவளுக்கு என் வாழ்க்கையில முறையா என் பொண்ணு வெக்கப்படுறத இப்பதான் பாக்குறேன். எல்லாம் உங்களாலதான் மாப்பிள்ள. இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். நிச்சயதார்த்தத்தை இன்னும் பெருசா கிராண்டா நடத்துவோம். இதே மாதிரி அதுக்கும் நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டு வாழ்த்தணும். என்னப்பா சப்புன்னு முடிச்சிட்ட? ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காவது தட்டு மாத்திக்க வேண்டாமா? இதுல என்னப்பா இருக்கு, மாத்திக்கிட்டா போச்சு. ஆ ரஞ்சித், என்னடா பண்ற? எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படியே கல் தந்து செத்துடலாம் தோணுது. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வள்ளி உனக்கு தான் சொன்னியே. இப்ப என்னமா ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதாமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். என்னடா தொலைச்சிடுவ ராஸ்கல். என் தம்பி ஒரு முடிவெடுத்தா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அக்கா, இப்ப எதுக்கு அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னப்பா, நான் ஏதோ சொந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட பொண்ணு கேட்டேன். ஆனா நீ ஒரு முடிவெடுத்த பின்னாடி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கான். சொல்லுங்க. ஏ ரஞ்சித், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வா. அக்கா, உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? அக்கா, நீங்களே சொல்லுங்க. ரஞ்சித் மாதிரி ஒருத்தனை வள்ளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? புரியுது ரத்னம். நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம போய் நிச்சயத்துக்கான வேலையை பாரு.
ரஞ்சித்துக்கிட்ட நான் பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். வா. வா. வாங்க ஆ. வாங்க 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 வாங்க. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு நான் ரொம்ப அதை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன்டா. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா முடிச்சிட்ட மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் இப்போ எதுக்கு அசிங்கமாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நிச்சயதார்த்தத்தை எங்க வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாவே இருந்தது. மண்டபத்துல வைக்கலான்னு கூட யோசிச்சோம். ஆனா கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம், நிச்சயத்தை சிம்பிளா முடிச்சுக்கலான்னு இதை இங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். இதுல என்னன்னு இருக்கு? நீங்க எப்படி செஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்ப கூட நிச்சயத்தை இங்கேயே வச்சுக்கலாம்னு சொன்னது கூட ரொம்ப பெரிய விஷயம்தான். அட நீ என்னம்மா, நம்ம என்ன முன்ன மாதிரியா? இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமாமா. எந்த வீட்டுல வச்சா என்ன, எல்லாம் ஒரே வீடுதான். என்ன நான் சொல்றது? சரி கொஞ்சமா அப்படி எது மாமா? வா சொல்றேன். எல்லாரும் வாங்க வாங்க. பாத்தங்க